அடுத்த 10 to 12 இயர்ஸ்ல கோல்டு இங்கேருந்து 10 மடங்கு ஏறப்போகுது. ஸோ இதுதான் ஃபேக்ட். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க பின்னாடி போய் ரீமைண்ட் பண்ணி பார்த்தோம்னா 2009-10ல கோல்டோட ரேட் வாஸ் அரௌண்ட் 800 to 900 rupees பர் கிராம். கரெக்டா? இன்னைக்கு 10 டைம்ஸ் மேல வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 9,000 rupees பர் கிராம். பை த டைம் இட் வாஸ் அரௌண்ட் 6,400 6,500 rupees ஒரு பவுனுக்கு. இன்னைக்கு 70,000 தாண்டிடுச்சு. ஸோ 10 டைம்ஸ் மேலே போயிடுச்சு லாஸ்ட் ஒரு 14-15 இயர்ஸ்ல. இதே ஏன் நடக்காது நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சுங்கிற அந்த கொஸ்டின் நம்மளுக்குள்ள வரணும். இது வரைக்கும் ஏறினது விஷயமே வேற. கோல்டோட குளோபல் ரேட், அதாவது ஒரு அவுன்ஸ் கோல்டு பார்த்தீங்கன்னா வாஸ் அரௌண்ட் $1,800-1,900 இருந்தது. அது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 13-14 வருஷமா அதே ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் ஏன் இந்தியாவில் ஏறி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we were actually importing gold. ஸோ இம்போர்ட் பண்ணும்போது டாலருக்கு எகெயின்ஸ்டாக ருப்பி வாஸ் கெட்டிங் வீக்கர். 2004-05 டாலரோட ரேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 44-45 ரூபா இருந்தது. இன்னைக்கு 87 ரூபாய்க்கும் போயிட்டு இப்போ 85 ரூபாயில் இருக்கு. ஸோ கண்டினியூஸாக டாலருக்கு எகெயின்ஸ்டாக ருப்பி வீக் ஆகி சின்ஸ் வி வேர் இம்போர்ட்டிங் கோல்டுங்கிறனால வி வேர் ஃபோர்ஸ் டு buy gold in higher premium price. But globally பார்த்தீங்கன்னா it was trading in the same zone for the last 10, 12, 13 years. பார்த்தீங்கன்னா 1,800 to 1,900, 950 இந்த ரேஞ்ச் டாலர்ஸ்குள்ளேயே தான் ஒரு அவுன்ஸ் கோல்டு இருந்தது. பட் ஆனால் நம்மளுக்கு இது மாதிரி ஆயிருக்கு. ஆனால் இனிமேல்ட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா 3,500, 3,300, $3,400 பர் அவுன்ஸ் போயிடுச்சுங்க. இனிமேல்ட்டு தான் ஆக்சுவலாக கோல்டு ஏறவே போகுது. இனிமேல் இட் ஹஸ் காட் அ வெரி லாங் ரன்வே. இப்போ தான் அந்த புல் ட்ரெண்டுக்குள்ளேயே கோல்டு வந்திருக்கு. இங்கேருந்து அடுத்த 10, 12, 15 வருஷத்தில் சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை தட் கோல்டு மே இன்க்ரீஸ் பை 10 டைம்ஸ். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் நான் ஆக்சுவலாக ஒரு ஃபினான்ஷியல் ப்ராக்டிஷனராக நான் பார்க்குறேன். அண்ட் இதுக்கு நிறைய ரீசனும் இருக்குது. ப்ராபப்ளி இப்போ தான் நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோயிங் ஃபார்வர்ட் என்னெல்லாம் ரீசன்னால கோல்டு ஒரு ஒரு பெரிய ஒரு பிக் புல்ரன் நோக்கி போகுதுங்கிறது ப்ராபப்ளி நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் ஒத்துப்பீங்க, எஸ் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு, இங்கேருந்து 10 மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க. சரி, இப்போ ஆடியன்ஸாக எங்கள் சைட்லேருந்து என்ன கேள்வி இருந்தது அப்படின்னா, எங்கேயாவது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? குறையும் போது நம்ம வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் சார்? குறையிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னா ஷார்ட் டேர்மில் இங்கேருந்து ஆல்ரெடி கோல்டு ஒரு லாஸ்ட் ஒரு 6 to 7 months டைமில் ஒரு 30% மேலே ரேலி ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த மாதிரி ரேலி ஆகி நீங்கள் எனி அசெட் கிளாஸில் ஹையர் வேல்யூவேஷனில் போய் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா கோல்டுக்கு மட்டும் இல்லை, ஈக்விட்டிக்கும் அதே தான், ரியல் எஸ்டேட்டுக்கும் அதே தான். ஈக்விட்டி நினச்சி பாருங்களேன், லாஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரேலி 60-70% ரேலி ஆயிருந்தது. அந்த டைமில் என்ட்ரு ஆனவங்களுக்குலாம் 25% அடி வாங்கிச்சு. அது இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ரியல் எஸ்டேட் ஆல்சோ. 2011, 12, 13, 14 ரியல் எஸ்டேட் ஹேஸ் அ வெரி பிக் புல் ரன். 2014 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க ரியல் எஸ்டேட்டில் இன்னைக்கு கூட விற்க முடியாமல் இருக்காங்க. சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் டெட் ஆல்சோ. டெட்டோட லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சைக்கிளில் போய் யாராவது ஒருத்தங்க போய் வாங்கினாங்கன்னா அங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகும்போது டெட் ஃபண்ட் வில் ஆல்சோ கிவ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி ரேலி ஆனதுக்கு அப்புறமா ஒரு 35%, 40% ரேலி ஆனதுக்கு அப்புறமா ஒரு அசெட் கிளாஸ்க்குள்ளே போனாங்கன்னா டெஃபினட்டாக அடுத்து ஒரு சரிவை பார்ப்பாங்க. இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் ப்ராபப்ளி தட் மைட் பி எ ஃபேஸ் டு அக்குமுலேட் கோல்டு. நீங்கள் கேட்ட கொஸ்டின் சொல்லலாம், இங்கேருந்து கரெக்ஷன் ஆகும். ஆனால் அந்த கரெக்ஷன் நம்மளுக்கு லாங் டேர்ம் வியூவில் வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே வாங்கணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது பெட்டராக இருக்கும். அதை